அதில் குறிப்பாக எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட நம்முடைய எழுச்சி தலைவர், எழுச்சி தமிழர் நம்முடைய தொல் திருமாவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு இந்த எஸ்ஆர்ஐ பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு அவருடைய கட்டமைப்பு முறையாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக அந்த எஸ்ஆர்ஐ பணியில் இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். எதற்கு என்று சொன்னால் நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றியாக வேண்டும்.